எபிசோடில் பார்த்தீங்கன்னா டாக்டர் காவேரிக்கு ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக குழந்தைய வெளியெடுத்துறாங்க. காவேரிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு சாரதா அம்மா கையில் வந்து கொடுக்குறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாட்டி இதுக்கு மேலேயும் நம்ம விஜயை இங்கே வச்சுருக்கக்கூடாது, 2 பேரும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது விஜய்க்கு இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் சரியில்லை, நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட சொல்கிறாங்க. யமுனா அக்காவையும் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாட்டி எப்படியாவது விஜயையும் காவேரியும் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி, இல்லை காவேரிக்கு இப்போ தானே டெலிவரி ஆகிருக்கு, அதனால் விஜயை மட்டும் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி மலிப்பிடுறாங்க. அதுக்கு நிவினும் விஜய் பிரதர் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. நாங்கள் போய் காவேரியை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கி காவேரியை போய் பார்க்குறாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரியே பெண் குழந்தை பிறந்துச்சு, எந்திரிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கான்ஷியஸ் இன்னும் வரவே இல்லை. கல்யாணிப்பட்டி வீட்டுக்கு வந்தோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்க, இது மாதிரி விஜய் இன்னும் கண்ணை திறக்கல, நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நாளைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா காவேரி கண் முழிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி சாரதா கிட்ட கேட்குறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆனதில் உங்களுக்கு சில விஷயம்லாம் மறந்துருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. காவேரிக்கு எதெல்லாம் மறந்து போச்சு அப்படின்றத நாளைக்கான எபிசோடில் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.